கலியுகம் ஃபியூச்சர்ல 2064 மூன்றாம் உலக போர் நடந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் அழிக்கப்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஒரு சொட்டு தண்ணிக்கும் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தின முழு படம் தான் இந்த கலியுகம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ்னு ஒரு பிரிவும் லிபரேட்டர்னு ஒரு பிரிவையும் காமிக்கிறாங்க. இதுல ரெசிடென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் வால் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம அவங்க மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த லிபரேட்டர் யாரு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுற ஒரு போராளி மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா மக்கள், லிபரேட்டர், ரெசிடென்ஸ் இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கிறத பத்தி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டும் நிறைய சிஜி எஃபெக்ட்ஸும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல கிஷோரும் சதா சித்தார்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு லேடி கேரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிஷோருக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல என்னடா இவங்க சதா சித்தார்த் சும்மா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட கதையை வந்து ரொம்ப தூக்கி நிப்பாட்டி ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் உண்டான ஒரு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹீரோவா வந்து ஒரு லேடியை காமிச்சு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். பெரும்பாலும் எதுக்காகனா சிஜிக்கும் விசுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவும். ஒருவேளை மூன்றாம் உலக போர் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் வேற நடக்குது, மூன்றாம் உலக போர் நடந்தால் நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத வந்து ரியாலிட்டிக்கா ஒரு தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான படம். சிஜி எஃபெக்ட்ஸ்க்காகவே நம்ம போய் பார்க்கணும். நன்றி.